ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கண்ணப்பா. முகேஷ் குமார் சிங்கோடைய டைரக்ஷனில் பிரபாஸ், விஷ்ணு மான்சோ, மோகன்லால், மோகன் பாபு மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா. கண்ணப்பா படத்தினுடைய டைரக்டர் முகேஷ் குமார் சிங் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவசி அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஆண்டனி அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஷெல்டன் சாவ். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஷ்ணு மான்சோ, பிரபாஸ், மோகன்லால், அப்புறமா மோகன் பாபு, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மித்தாலஜிக்கல், அதாவது புராண கதையை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் இந்த படத்தில் கண்ணப்பா கேரக்டரில், அதாவது தின்னவன் இருக்கக்கூடியவர், அவருக்கு கடவுள் நம்பிக்கையே, சிவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவர் இருப்பார். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் கடைசியாக சிவன் பக்தராக எப்படி மாறுறாரு அண்ட் சிவனுக்காக அவருடைய கண்ணையே அவர் தானமாக தராரு. அவர் கண்ணு இல்லாமல் கூட இருந்து கண்ணு எடுத்து லிங்கத்து மேலே வச்சு அந்த அளவுக்கு ஒரு பக்தராக, டிவோட்டி அப்படின்றது நாயன்மார்கள் ஒருத்தராக மாறுறதுக்கான காரணம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி மூலயமா விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளவு அல்டிமேட்டாக கொடுத்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம அந்த இடத்துலையே இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சு இருக்கக்கூடிய காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கதைகள்லாம் பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். பட் அப்போ இருந்த அந்த விஎஃப்எக்ஸும் அப்போ இருந்த காட்சிகளும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்காக மெனக்கெட்டு நியூசிலாந்து போய் அங்கே இருக்கக்கூடிய செட்லாம் ட்ரை பண்ணி அண்ட் அவ்வளோ ஒவ்வொரு பிசுறு தட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு புராண கதையை எந்த அளவுக்கு நம்ம பார்த்தது இல்லையோ, இவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த அளவுக்கு இதில் பார்க்கலாம். அண்ட் பிரபாஸ், எஸ், பிரபாஸுடைய ரிபிள் ஸ்டார் சொல்லக்கூடிய பிரபாஸுடைய அப்பியரன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ஒரு கூஸ்பம் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் சரத்குமார் அவங்களுக்கு அப்பா கேரக்டர், அந்த ஒரு காட்டுக்கான ராஜாவா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், எஸ், சூப்பர். அண்ட் மோகன்லாலுடைய அந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம். அதில் வரக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மோகன் பாபு அவர்கள் ஒரு முனிவராக கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சிவன் கேரக்டரில் அக்ஷய்குமார், காஜல் அகர்வால் பார்வதி கேரக்டரில் அவ்வளவு எல்லாருமே ரொம்ப தத்ரூபமாக அந்த கேரக்டரோடு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு சில பேர் இந்த கேரக்டரோடு எப்படி சிவன் கேரக்டரில் இவரை வச்சு பார்க்குறது, எப்படி முருகர் கேரக்டரில் இவரை வச்சு பார்க்குறதுலாம் யோசிச்சு போல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக ஒருத்தருக்கும் அமைஞ்சிருக்குது. அண்ட் நிறைய இடத்துல விஷ்ணு மான்சோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப, ஏன்னா இது இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அது ரொம்ப அழகாக அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய எடிட்டர் ரொம்ப அருமையான ஒரு எடிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், ஆண்டனி அவர்களது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீ அவருடைய ஒர்க் உண்மையிலேயே அல்டிமேட். அண்ட் மியூசிக் ஒவ்வொரு சீன்லேயும் நம்மளுக்கு அந்த சிவனுடைய அந்த உள்வாங்கி ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டை ஸ்டீஃபனுடைய இசை கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ இந்த கதை தெரிஞ்சிருந்தாலுமே கூட, என்ன மாதிரியான கதை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், உங்களுக்கு இந்த புது விதமான எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.